ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸரில் ஆல்ரெடி 3 வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கான பிளேலிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேம்மா. ஸோ சேனலுக்குள்ளே போய் பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு வாங்க. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து 8257 டைரக்ட் மெமரி அக்சஸ். ஓகேவா மேம்? என்ன மேம் இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக்லாம் அப்படின்னா எடுப்பேம்மா. ஆக்சுவலாக இது வந்து என்ன அப்படின்னா பர்டிகுலராக மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, மேம் 80858651க்குலாம் மெட்டீரியல் இருக்குது, பட் ஆனால் பர்டிகுலராக இந்த 537957 இதுக்கெலாம் மெட்டீரியல் இல்லை மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் முன்னாடியே வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பிளான் பண்ணி 8257 இன்றைக்கி போடலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த 3 டாபிக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப படிக்கிறதுக்கோ இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியானது தான், குட்டி குட்டி டாபிக் தான். ஆனால் உங்களுக்கு அதை செப்பரேட் டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா அந்த டாபிக் மென்ஷன் பண்ணல அப்படின்னா நம்ம ஜென்ரலாக வந்து 858651 இது 3 தான் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ அதனாலேயே பர்டிகுலராக இந்த 3 டாபிக் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 537957. ஓகே, ஸோ இதை நான் ஒரு 20 மினிட்ஸில் இந்த வீடியோ வந்து கவர் பண்ணிடுவேன். ரொம்ப சின்ன டாபிக் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா 8257 என்னங்கிறது தெரியணும். ஓகே, உங்களுக்கு சிலபஸ்லேயே அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க டைரக்ட் மெமரி அக்சஸ். ஓகே, இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னே தேவை கிடையாது. ஓகேவா? என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு அதுக்காக தான் ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ லாஸ்ட் வீடியோஸ்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸருக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரா பண்ணியிருப்பேன். எப்படி அப்படின்னா நடுவில் ஏஎல்யூ, இன்புட் அவுட்புட் டிவைஸு ப்ளஸ் அடிஷ்னலாக மெமரி, இதெல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் அது கூட எக்ஸ்டர்னல் டிவைஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? இது எல்லாமே சேர்ந்தது தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ப்ராசஸர் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இந்த இடத்துல இந்த டிஎம்ஏ அப்படிங்கிறது என்னவா யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மீனிங் டைரக்ட் மெமரி அக்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்படின்னா என்னன்னா அந்த மைக்ரோ ப்ராசஸரில் மெமரி அப்படிங்கிற ஒரு இது இருக்குதுங்களா, நான் அந்த ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணல. ஸோ அப்போ அந்த மெமரியை வந்து நான் டைரெக்டாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் வித்தவுட் ஹெல்ப். என்ன அப்படின்னா எனக்கு ஏஎல்யூ ஆர் சிபியூ. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? இப்போது ஒரு இன்புட் வாங்கணுன்னாலும் சரி, இல்லை அவுட்புட்டில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னாலும் சரி, த்ரூ எது மூலமாக நடக்கும், நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய, அதாவது என்ன அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸர், அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிபியூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எல்லா இதுவுமே எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் சிபியூ மூலமாக தான் நமக்கு ப்ராசஸ் ஆகும். ஸோ ஆகிறது விஷயம் கிடையாது. பட் அப்படி பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒன்று டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி எடுக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க்குக்கும், இப்போ நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னா அந்த ஒரு டாஸ்க்குக்கு ஒரு கிளாக் ஃப்ரீக்வன்சி, ஒரு சைக்கிள் வந்து எனக்கு அடிஷ்னலாக ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாமே எனக்கு என்ன அப்படின்னா அடிஷ்னல் ஃபிட்டிங் தான். ஓகேவா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னா இன்னுமே உனக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சிபியூவே நான் தொந்தரவு பண்ணாமல், அந்த ப்ராசஸே நான் தொந்தரவு பண்ணாமல் நான் டேரெக்டாக எங்கே கம்யூனிகேட் பண்ணிப்பேன்னா டேட்டாவை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன் அப்படின்னா என்னோட இன்புட் அவுட்புட்லேருந்து மெமரிக்கோ இல்லை மெமரிலேருந்து இன்புட் அவுட்புட்டுக்கோ டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணணும் அப்படின்னா த்ரூ சிக்னல் மூலமாக தான், ரீடோ ரைட்டோ, ஸோ ஏதோ ஒரு ஆப்ரேஷன் மூலமாக எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் என்ன அப்படின்னா அதில் என்ன இன்டர்ஃபயர் ஆகாது அப்படின்னா அடிஷ்னலாக சிபியூங்கிறது இன்டர்ஃபயர் ஆகணுங்கிற நெசசிட்டி கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஓகே, ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஹோல்டு அப்படிங்கிற சிக்னலை மட்டும் கொடுத்துட்டு இது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா இன்புட் டிவைஸ்லேருந்து டேட்டா வந்து மெமரிக்கு அனுப்புறது, அது இல்லை அப்படின்னா மெமரியிலேருந்து அவுட்புட் டிவைஸ்க்கு டேட்டாவை அனுப்புறது. ஸோ அப்போ த்ரூ எது மூலமாக நடக்கும்? பஸ் மூலமாக தான் நடக்கும். என்ன பஸ் அப்படின்னா என்னோட டேட்டா பஸ் மூலமாக தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இதுக்கு பர்டிகுலர் நேம் என்ன அப்படின்னா டைரக்ட் மெமரி அக்சஸ். ஓகே, சரி, இந்த ஒர்க்கெல்லாம் பார்க்குறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஎம்ஏ கண்ட்ரோலர். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த ப்ராசஸை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மைக்ரோ ப்ராசஸரில் அடிஷ்னலாக ஒரு டிவைஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா டிஎம்ஏ கண்ட்ரோலர். ஸோ டிஎம்ஏ கண்ட்ரோலர்னாலும் என்ன அப்படின்னா இந்த டாப்பிக்கு அண்டரில் தான் வரும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தெரியணும்னா டைரக்ட் மெமரி அக்சஸ்னால் என்னன்னு தெரியணும். டைரக்ட் மெமரி அக்சஸ் அப்படிங்கிறது எனக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதுவும் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்? டேட்டாவை டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் வித்தவுட் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் சிபியூ. எனக்கு சிபியூவோட ஹெல்ப் இல்லாமல் இல்லை சிபியூலேருந்து எனக்கு எதுவுமே வராமல் ஜஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அதே மாதிரி மைக்ரோ ப்ராசஸர் எதுவுமே இன்க்ளூட் பண்ண வேண்டாம். மெமரியிலேருந்து இன்புட் அவுட்புட் டிவைஸ், இல்லைனா இன்புட் அவுட்புட் டிவைஸ்லேருந்து மெமரி.
ஓகேங்களா? ஸோ இது எனக்கு என்ன அப்படின்னா பெனிஃபிட் தானே தவிர ட்ராபேக் கிடையாது. ஸ்பீட் வைஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் எய்ம் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டிஎம்ஏ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர் படி இங்கே பாருங்களேன். ஸோ என்ன அப்படின்னா இது வந்து சிபியு, இது மெமரி, அட்டாச்டு டிவைஸ் அப்படிங்கிறது அடிஷ்னல் டிவைஸ், எந்த டிவைஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ த்ரூ பஸ் மூலமாக எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு கம்யூனிகேஷன் நடக்குது. ஓகே, இதுலேருந்து எனக்கு என்ன ஆகிக்கும் அப்படின்னா இன்புட் அவுட்புட் டிவைஸும் எனக்கு கனெக்ட் ஆகிக்கும். ஓகேவா? அப்போ சிபியு வந்து என்ன அப்படின்னா அது என்ன ஒர்க்கு பார்த்துட்ருக்கோ அது ஒர்க்கை பார்த்துட்ருக்க வேண்டியதான். ஜஸ்ட் இது என்ன அப்படின்னா ஹோல்டு அப்படிங்கிற ஒரு சிக்னலை வந்து ஹோல்டு அப்படிங்கிற சிக்னல் கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னா இனிஷியேட் ஆகிருக்கணும். இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்கம்மா. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அப்போது என்னென்னா ஜஸ்ட்டு டைரக்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டேன், சிபியு இன்வால்வ் ஆகாது அப்படின்னும் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ என்னை என்ன பண்ணியிருக்கணும், மெயின் விஷயம் ஹோல்டுங்கிறத வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். மேம் அப்போ ஹோல்டுங்கிற சிக்னல் மட்டும்தான் டிஎம்ஏ கண்ட்ரோலில் எனேபிள் பண்ணுவானா? அப்படி கிடையாதுமா, ரீடு ரைட் எல்லாமே இருக்குது. அப்படி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ எல்லா சிக்னலுமே இருக்கும். பட் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்டு. என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக கொஞ்சம் பேர் வந்து வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் அதனால தான் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நான் இப்போவும் வீடியோஸ் போட்டுட்ருக்கிறதுக்கு ரீசனே அதுதான். ஸோ தொடர்ந்து வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள், ஆனால் வீடியோஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள், பார்த்துட்டு நோட்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த 8057 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் என்ன கேட்பாங்களோ அதை தான் இங்கே உங்களுக்கு நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? நீ அடிஷ்னலாக நோட்ஸ் எடுக்கணுமோ இல்லை அடிஷ்னலாக வந்து புக்ஸ் வச்சு படிக்கணும் அந்த நெசசிட்டி கிடையாது. ஏன் அப்படின்னா எப்படி என்ன கேட்பாங்களோ ரொம்பவே பேசிக்ஸாக தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இன்னுமே நான் உங்களுக்கு எப்படி எடுத்துகிட்ருக்கேன்னா 8257 என்னென்ன இருக்குது, 3 விஷயந்தான் இருக்குது. ஓகேவா? டிஎம்ஏனா என்ன, அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஹார்ட்வேர் பேர் என்ன, டிஎம்ஏ கண்ட்ரோலர், தென் அதில் 3 மோடு இருக்குது, தென் அதில் என்ன சிக்னலுங்கிறது இம்பார்ட்டன்ட். இந்த 4 விஷயம் தான் இதில் இருக்கிறது. ஓகேங்களா? தென் அதில் எது எஃபிஷியன்ட் மோட் அப்படிங்கிறது தான். இந்த 5 கொஷின்ஸ் மட்டும்தான். இதில் தான் மோஸ்ட்லி கொஷின் கேட்கணும்னு நினச்சா இந்த இதுக்குள்ளே தான் மட்டும் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து வீடியோஸை வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பார்க்குறது புரியல, கொஞ்சம் பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, மேம் எனக்கு கண்ட்ரோல் சிஸ்டம் ஃப்ரீக்வெண்ட்டாக வரல, இஎம்எஃப் ஃப்ரீக்வெண்ட்டாக வரல, அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பார்க்குறது கஷ்டமாக இருக்குன்னா ஆக்சுவலாக நான் பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். மேபி அந்த பிளேலிஸ்ட்டுக்கு உள்ளே சர்ச் பண்ண தெரியாதவங்க தாராளமாக என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேளுங்க, அந்த பிளேலிஸ்ட்டை உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன் நான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நிறைய பேர் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, பட் ஆனால் எங்கேருந்து ஆரம்பிக்குது என்னங்கிறது உங்களுக்கு கிளியர் கட்டான ஐடியா இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் சேனல்குள்ளே போனீங்கனாலே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பிளேலிஸ்ட் இருக்குது. இல்லைனாலும் என்கிட்ட கேளுங்க, அந்த பிளேலிஸ்ட்டை நான் செப்பரேட்டாக அனுப்பிச்சி விடுவேன் நான். ஓகேங்களா? ஸோ ப்ராசஸர் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் அதுக்கப்புறம் ரிவிஷன் தான்ப்பா. ஓகேங்களா? ரிவிஷன் முடிச்சிட்டேன் அப்படின்னா பக்காவாக நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னணும், 5 சப்ஜெக்ட்ஸ் ஃப்ரீ கிளாஸஸ் சொன்னணும், அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஓகேங்களா? அதுக்கிடையில் டெஸ்ட் பேட்ச் வந்து நமக்கு போயிட்டுருக்குமா. ஸோ நீங்கள் படித்து முடிச்சாச்சு, ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவிஷன் தானே, ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டாக போட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சாலிடாக 20 டேஸ் இருக்குல்ல. ஸோ நீங்கள் 15 டேஸ்லேயே டெஸ்ட்டு போட்டு அட்டன் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நமக்கு நடந்துட்டுருக்கிறது வந்து மார்க் டெஸ்ட்டு நடந்துட்டுருக்குது. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்லேயே டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவங்க மார்க் டெஸ்ட்டை ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள். ரேங்க் லிஸ்ட்டு வந்து நம்ம ரேங்க் லிஸ்ட்டு வந்து மேக் பண்ணி நம்ம போடுவோம். ஸோ அதனால் மார்க் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். இப்போ ஜாயின் பண்ணணுனாலும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தென் அதே மாதிரி டிப்ளமாவுக்கு பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல், அதாவது இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணேன் மேம், ஜஸ்ட் நான் எதுவுமே படிக்கலை, விட்டுட்டேன், கமிட்மெண்ட் நிறையா இருந்துச்சு, ஆனால் இந்த 20 டேஸில் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக டிப்ளமோ மட்டுமே படிச்சுட்டு நீங்கள் போய் எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? அதுக்கு உங்களுக்கு இது வந்து என்ன அப்படின்னா ரைட் டைம். ஏன்னா இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், பட் டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு 20 டேஸ் போதும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சும்மா பேசிக்ஸாக உங்களோட சிலபஸ் மட்டும் கவர் பண்ணிட்டு போங்க. நமக்கு டிப்ளமோக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் 2மே ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க இங்கே நம்ம சேனலில் மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய நம்பர் 8015037093 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை தவிர்த்து கொஷின் பேங்க்கும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோமா. ஸோ உங்களுக்கு வேணும், ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு, நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன், ஸோ அடிஷ்னலாக எனக்கு சம் கொஷின்ஸ் எம்சிக்யூ கொஷின்ஸ் இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லை என்ன மாதிரி மெத்தடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே,
சரி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா, டிஎம்ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. கரெக்ட்டா? ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் நானு? சிக்னல் சொல்லியிருந்தேன். ஹோல்டு அப்படிங்கிறது ஏன் பர்ட்டிகுலராக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது கொஷின் கேட்டிருக்காங்க, கேட்கவும் செய்வாங்க. ஓகேவா? அப்போ என்னன்னா, என்ன சிக்னலை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இந்த ஹோல்டு அப்படிங்கிற சிக்னல், அதாவது ஹோல்டு இன்புட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், இந்த ப்ராசஸர் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? ப்ராசஸருங்கிறது எது? ஸோ இந்த ப்ராசஸர் என்ன எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும்னா, அதுக்கு வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை அது என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ஹோல்டுங்கிறத வந்து டிஎம்ஏ என்ன பண்ணும் அப்படின்னா, ஹோல்டுங்கிற சிக்னலை அங்கே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இங்கே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டேட்டா வந்து என்னது இன்புட் அவுட்புட் டிவைஸ்லேருந்து மெமரிக்கோ இல்லை மெமரியிலேருந்து இன்புட் அவுட்புட் டிவைஸ்க்கோ. ஸோ அப்போ என்னன்னா, ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, இதை தொந்தரவே பண்ணாமல், ஸோ அப்போ இந்த இடத்துல ஏமம் இங்கே இது போட்டிருக்காங்கன்னு கேட்கக்கூடாது. இங்கே என்னது எனக்கு ஹோல்டுங்கிற சிக்னலை எனக்கு என்னது ஹோல்டுங்கிற சிக்னலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த பஸ்ஸு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஜஸ்ட்டு வந்து ப்ராசஸரில் வந்து ஹோல்டுங்கிற சிக்னலை கொடுத்துட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா, சிபியோட ஹெல்ப்பே இல்லாமல், ப்ராசஸரோட ஹெல்ப்பே இல்லாமல், நீ உன்னோட ஒர்க்கை டாஸ்க்கு உனக்கு என்ன வந்திருக்கோ, இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கோ, நீ அதை பண்ணு. இங்கே எனக்கு இன்புட் அவுட்புட் டிவைஸ்க்கு தேவையான மெமரியை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மெமரியை வந்து என்னது இன்புட்லேருந்து மெமரிக்கு, மெமரியிலேருந்து அவுட்புட்டுக்கு, ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒர்க்கை இது பார்க்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களாமா? ஸோ அப்போ அந்த ஹோல்டுங்கிற சிக்னல் எதுக்குன்னு புரியுதா? ஸோ இப்போ ஒட்டு மொத்தத்தில் என்ன அப்படின்னா, மெமரிக்கும் என்னது எக்ஸ்டர்னல் இன்புட் அவுட்புட் டிவைஸ்க்கும் தான் எனக்கு என்ன அப்படின்னா கம்யூனிகேஷனே தவிர, ப்ராசஸர் இதில் இன்டர்ஃபியரே ஆகாது. இவ்வளோ தான், இந்த ஒரே ஒரு விஷயந்தான். புரியுதுங்களாமா? என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஓகே, பர்டிகுலராக எதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், எடுக்கும் போதே சொல்லிட்டேன். அப்போ டிஎம்ஏ இருந்தால் எனக்கு என்ன வரும், இல்லைன்னா எனக்கு என்ன வரும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது டிஎம்ஏ இல்லைன்னு வச்சுக்கோயேன், நான் கண்டிப்பாக யாரை தான் டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ராசஸரை தான் டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மெமரியும் எனக்கு எங்கே போய் ப்ராசஸ்க்கு போய் அது ஒரு டாஸ்க்காக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த டாஸ்க்கே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ அது வரைக்கும் இன்புட் அவுட்புட் டிவைஸ்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். பட் ஆனால் டிஎம்ஏ இருந்தது அப்படின்னா, இங்கே பார்த்துங்க, சிபியோட ஒர்க்கு தனியாக நடக்குது. புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா, எனக்கு ஸ்பீடு வைஸ் வந்து எனக்கு டிஎம்ஏ கண்ட்ரோலர் இருக்கிறது ரொம்பவே ப்ளஸ். இந்த ரெண்டே விஷயம்தான். புரியுதுங்களா? ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதில் 3 மோடு இருக்குது. நான் என்ன சொல்லிட்டேன், சிபியு இன்வால்வ் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ எக்ஸ்டர்னல் இன்புட் அவுட்புட் டிவைஸோட மெமரியை வந்து என்னது மெமரியில் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுங்கிறதையும் சொல்லிட்டேன். அது எப்படி நடக்குதுங்கிறத தான் நான் என்ன இப்போ பண்ண போகிறேன் அப்படின்னா, 3 மோடில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஷனும் கேட்பாங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி இந்த டாப்பிக்னு இல்லாமல் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேராக தான் அந்த மெமரி, அந்த 2n ஃபார்முலாஸ்லாம் வச்சு கண்டுபிடிப்போம், அதெல்லாம் ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, தியரிட்டிக்கலாக ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிக்னல் வைஸும் இருக்கும், ரீட் ரைட்டு இந்த மாதிரியெல்லாம் சம் சிக்னல்ஸ் கொடுத்து இது என்ன, இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னோம்ல, ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வைஸும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாமே தியரிட்டிக்கல் கொஷின் தான். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஸோ இதுலேயும் உங்களுக்கு எப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆனால் உங்களுக்கு அதோட 3 அட்வான்டேஜ் கொடுத்துட்டு 4ஆவதாக வந்து என்ன அப்படின்னா, வேறு எதாவது மாற்றி கொடுத்து இதில் எது இன்கரெக்டுன்னு கேட்கலாம். இல்லைனா பர்டிகுலராக ஒரே ஒரு மோடை மட்டும் ஒரு மோடு அப்படின்னா, இருங்க நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி கொஷின் கேட்பாங்கங்கிறத தெளிவாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மோடு இருக்கும். பர்ஸ்ட் மோடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, உங்களுக்கு டேரெக்டாகவே இது கேட்கலாம், எத்தனை மோடு இருக்குது, இல்லைனா எத்தனை டைப்ஸாக டிவைட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து டிரான்ஸ்பரண்ட் மோடு, தென் தேர்டு ஒன் வந்து என்ன அப்படின்னா சைக்கிள் ஸ்டீலிங் மோடு. ஓகேவா? இதுவும் பெருசாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையில்லை. பர்ஸ்ட் மோடுன்னு வச்சுக்கோயேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னது, டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். பர்ஸ்ட் மோடு அப்படின்னா என்னது, அதாவது அட் அ டைமில் அதுக்கு கொடுத்த பீரியடில் ஹோல் டேட்டாஸையும் பல்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேர் பர்ஸ்ட் மோடு. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஒரு டிஎம்ஏ இருக்குது, டிஎம்ஏல மொத்தம் 3 மோடு இருக்குது. ஸோ அது என்ன மாதிரிலாம் ஒர்க் ஆகும்னா, பர்ஸ்ட் மோடு அப்படிங்கிறது எனக்கு த்ரூ எல்லாமே பஸ்ஸு தான். ஓகேவா? ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆனது எனக்கு என்ன அப்படின்னா, எந்த பீரியட், இந்த ஹோல்டுன்னு சொல்லி சிக்னல் ஆக்டிவேட் பண்ணியிருக்குன்னு சொன்னல, ஸோ அது டீஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் எவ்வளோ பீரியட் இருக்கோ அவ்வளோ பீரியட் வரைக்கும் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் கடன்னு அமுச்சு விட்ரும். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பர்ஸ்ட் மோடு.
புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த டைமில் என்ன அப்படின்னா அப்படி அனுப்பும்போது மற்ற எந்த டிவைஸும் அதில் இன்க்ளூட் ஆகாது. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? இருக்கிற டேட்டாவை இப்போ டாஸ்க் வந்து என்னென்னா இது வந்து இன்புட் டிவைஸ்லேருந்து மெமரிக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இருக்கக்கூடிய டேட்டாஸ் அத்தனையுமே இன்புட்லேருந்து மெமரிக்கு கடகடன்னு அனுப்பும். அதுக்கு இடையில எந்த டிவைஸுமே இன்க்ளூட் ஆகாது, இன்க்ளூடிங் ப்ராசஸர். ஓகேங்களா? ஸோ கடகடன்னு எல்லாத்தையுமே என்ன பண்ணிடும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஓகே, அதுக்கு அடுத்தது டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொடுத்த டைமில் அப்படியே பல்காக அப்படியே கக்குறது வந்து என்ன அப்படின்னா வேர்ஸ்ட் மோட். டிரான்ஸ்பரண்ட் மோட் அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். டேட்டாவை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா பிளாக்காக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். புரிஞ்சுக்கோங்கம்மா. இதை அப்படியே என்ன பண்ணிடும், அந்த பஸ்ஸு ஹோல்டுங்கிற சிக்னல் கொடுத்தோமே கடகடன்னு எல்லாத்தையுமே அமுச்சு விட்றது பர்ஸ்ட் மோடு. பட் டிரான்ஸ்பரண்ட் மோடு அப்படிங்கிறது டிரான்ஸ்பரண்ட் மோடுங்கிறது இப்படி இருக்காது, பர்ஸ்ட் மோடு மாதிரி இருக்காது. டேட்டாவை வந்து பிளாக்காக தான் சென்ட் பண்ணும். ஓகேங்களா? இருக்கிறதுலே ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எஃபிஷியன்சி எதுக்கு அப்படின்னா நம்மளோட டிரான்ஸ்பரண்ட்டுக்கு தான். ஏன் அப்படின்னா எந்தவித ப்ராப்ளமே இல்லாமல் டேட்டாஸை வந்து பிளாக்காக அமுச்சு விடும். ஓகேங்களா? இன்னொன்று இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒன் வேர்டு, அதாவது என்ன அப்படின்னா ஒரு பிளாக்காக அமுச்சு விடும். ஓகே, சைக்கிள் ஸ்டீலிங் அப்படிங்கிறது பார்த்தேன் அப்படின்னா முதல்ல டோட்டல் டேட்டாவை என்ன பண்ணும் அப்படின்னா பிளாக்ஸாக டிவைட் பண்ணிக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இது எல்லா டேட்டாஸையும் இந்த மாதிரி அமைச்சிரும். டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறது பிளாக்காக அந்த டேட்டாவை அமுச்சு விடும். ஓகேவா? சைக்கிள் ஸ்டீலிங் அப்படிங்கிறது டோட்டல் டேட்டாவை என்ன பண்ணிடும், பிளாக்காக டிவைட் பண்ணிடும். டிவைட் பண்ணிவிட்டு அந்த பிளாக்கை வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு அந்த டோட்டல் பீரியடில் இன்டர்வல் இருக்கும்ல, இதுதான் இன்டர்வல். இதுக்கு இடையில இருக்குது பாருங்கள். ஸோ பர்டிகுலர் இன்டர்வலை கேப் விட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிளாக்கை வந்து அனுப்பும். புரியுதுங்களாம்மா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ராசஸர் வந்து என்னது இங்கே இருக்க அந்த இது கூட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ப்ராசஸர் வந்து எப்போ இன்டர்ஃபியர் ஆகும் அப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும்போது இன்டர்ஃபியர் ஆகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன் அப்படின்னா நடுவில் எனக்கு என்ன இருக்குது, இன்டர்வல் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இதோட பேர் வந்து சைக்கிள் ஸ்டீலிங் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எல்லாத்துலேயுமே டோட்டல் டேட்டாவை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இது அட் அ டைமில் அப்படியே டேட்டாவை சும்மா ரேண்டமாக அமுச்சு விட்ரும். டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறது எனக்கு பிளாக்காக அமுச்சு விடும். இது வந்து சைக்கிள் ஸ்டீலிங்கிறது பிளாக்காக அமுச்சு விடும். ஆனால் ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் வச்சு அனுப்பும். ஸோ அதனால் ப்ராசஸர் இன்டர்ஃபியர் ஆனாலுமே வந்து என்ன அப்படின்னா அங்கே வந்து இன்டர்ஃபரன்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா எனக்கு கம்மியாக இருக்கும். இன்டர்ஃபரன்ஸ் வந்து அங்கே எனக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த இன்டர்ஃபரன்ஸ் ஒவ்வொரு பிளாக்குக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ் கம்மியாக இருக்கும். இதில் வந்து ப்ராசஸர் வந்து என்ன அப்படின்னா இன்டரப்ட் வந்து ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா 3 மோடு. ஓகே, ஸோ இதில் வந்து பர்டிகுலராக உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா இருக்கிறதுல எது பெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் வந்து என்ன அப்படின்னா எனக்கு பெஸ்ட் ஒன்னாக இருக்கும். அதே மாதிரி இப்போ கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். அப்போ ஸ்டேட்மெண்ட்டாக அப்படின்னா உங்களுக்கு பர்ஸ்ட் மோடில் வந்து என்ன அப்படின்னா டேட்டாஸு பிளாக்ஸு இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ பர்ஸ்ட் மோடில் எனக்கு என்னவா அனுப்புதுன்னு அர்த்தம், டேட்டாஸாக தான் அனுப்புதுன்னு அர்த்தம். அப்போ பிளாக்ஸு வராது. ஸோ அப்போ அதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னா ஏங்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பர்டிகுலராக இப்போ டிரான்ஸ்பரண்ட் மோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 4 கேரக்டரிஸ்டிக் டிரான்ஸ்பரண்ட்டுக்கே உள்ள 4 கேரக்டரிஸ்டிக் கொடுத்துட்டு இதில் மிஸ்மேட்ச் ஆகக்கூடிய கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா? இதெல்லாமே ரொம்ப இன்டெப்த்தாக ஐஇஎஸ் கேட்டு அந்த மாதிரி தான் கேட்பாங்க. பட் இருந்தாலும் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ கேட்டில் கேட்டால் கூட உன்னால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அதுலேயும் இருக்கிறதுலே நான் என்ன சொன்னேன், ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு எஃபிஷியன்சி வந்து டிரான்ஸ்பரண்ட்னு சொன்னேன்னா, ஸோ அதனால் பர்டிகுலராக டிரான்ஸ்பரண்ட் மோடே கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் மோடை வச்சு அதோட கேரக்டரிஸ்டிக்கை சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ அப்போ பர்டிகுலராக டிரான்ஸ்பரண்ட் மோட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எனக்கு டேட்டா வந்து என்னது மெமரியிலேருந்தோ இல்லை மெமரிக்கோ இன்புட் அவுட்புட் டிவைஸ்லேருந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் வந்து எனக்கு என்ன இருக்கும், டிரான்ஸ்பரண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா எனக்கு எக்ஸ்டர்னலாக லாஜிக் ஸ்டீல் சைக்கிள் இருக்கும். அதாவது ஃப்ரம் எங்கேருந்து வரும் அப்படின்னா சிபியூலேருந்து எனக்கு எக்ஸ்டர்னல் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த வேர்டு. ஓகேங்களா? அது என்ன வேர்டுனா டிரான்ஸ்பரண்ட் மோடு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எக்ஸ்டர்னல் இதெல்லாம் அந்த கேரக்டரிஸ்டிக்கில் இன்க்ளூட் ஆகக்கூடியது. ஸோ எக்ஸ்டர்னல் லாஜிக். ஓகேவா? எக்ஸ்டர்னல் லாஜிக் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சைக்கிள். ஓகேவா? ஸோ சிபியூலேருந்தே என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் லாஜிக் சைக்கிளும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது.
ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் அ டைம்ல இது என்ன அனுப்பும்னு சொன்னேன். ஒரே ஒரு பிளாக் தானே அனுப்பும்னு சொன்னேன். தேர்ட் ஒன் தான் என்ன பண்ணும், பிளாக்கா இன்டர்வல் வச்சு அனுப்பும்னு சொன்னோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒன்லி ஒரே ஒரு வேர்டு தான். அப்போ ஒரு பிளாக் அப்படிங்கும்போது அந்த பிளாக் என்னது, ஒரு வேர்டு. டேட்டாவோட இதை சொல்லுவோம்ல, லென்த்தை சொல்லுவோம்ல, வேர்டுன்னு. ஸோ அப்போ அங்கே என்ன அப்படின்னா, அட் அ டைம்ல அந்த டைம்ல எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு பிளாக்கு, அப்போ ஒரு வேர்டாக தான், ஒன்லி ஒரே ஒரு வேர்டாக தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேங்களா? அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ எக்ஸிக்யூஷன் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமானா அஃபெக்டே ஆகாது. ஓகேங்களா? இது எல்லாமே எனக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் மோடில் அட்வான்டேஜில் இன்க்ளூட் ஆகும். இது எதுக்குன்னா, உள்ள இன்னும் இன்டெப்த்தாக போகணுன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸும் இன்க்ளூட் ஆகுங்கிறத சொல்ல வரேன். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாமா? ஸோ பர்ஸ்ட்டுங்கிறதுக்கு பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு டேட்டா வந்து என்ன அப்படின்னா, ரேண்டமாக அப்படியே எல்லாத்தையும் எந்த டைம் கொடுக்குதோ, ஹோல்டுங்கிற சிக்னல் ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ எல்லாத்தையுமே அப்படியே கொடுத்துரும். அது பர்ஸ்ட், அது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பட் டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் டிரான்ஸ்பரண்ட்டும் டேட்டாவை டேரெக்டாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஆனால் ஃப்ரம் சிபியூலேருந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் லாஜிக் வந்து வரலாம். மேபி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எதுக்காக அப்படின்னா, எனக்கு சைக்கிளிங்காக. ஓகே, அதே மாதிரி அட் அ டைமில் எனக்கு ஒன்லி ஒரே ஒரு வேர்டை மட்டும் தான் சென்ட் பண்ணும். அப்படி சென்ட் பண்ணுறதுனால எனக்கு ஏதாவது எக்ஸிக்யூஷன் அஃபெக்ட் ஆகுமானா அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. புரியுதுங்களாமா? என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா எனக்கு டிரான்ஸ்பரண்ட். ஓகே, அப்போ நீங்கள் இது வந்து 3 மோடுங்கிறதுனால நான் பர்டிகுலராக சொல்லியிருக்கேன். இதே கொஷினில் உங்களுக்கு ஜஸ்ட்டு என்ன டைப்ஸ் இருக்குது, அதாவது டிஎம்ஏ கண்ட்ரோலர். ஸோ டிஎம்ஏ கண்ட்ரோலர்னால் மேம் எடுக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. டிஎம்ஏ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது என்னது, இந்த டிஎம்ஏவை ஒர்க் பண்ணக்கூடிய ஹார்ட்வேர் டிவைஸ்க்கு பேர் தான் டிஎம்ஏ கண்ட்ரோலர். ஓகேங்களா? ஸோ எனக்கு சிபியூவை தொந்தரவு பண்ணாமல் இங்கே மெமரிக்கும் எனக்கு இன்புட் அவுட்புட் டிவைஸ்க்கும் கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்னா இந்த ஹார்ட்வேரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிப்பேன், கம்யூனிகேட் பண்ணிப்பேன். ஸோ அப்போ அந்த இடத்துல எனக்கு அங்கே என்ன இருக்கணும், என்ன டிஎம்ஏ கண்ட்ரோலர் இருக்கணும். அதனால தான் முன்னாடி ஒரு பிக்சர் காமிச்சிருப்பேன், இருந்தால் எப்படி இருக்கும், இல்லைனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தா இந்த டிஎம்ஏ கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி என்ன மாதிரி டைப்ஸாக டிவைட் பண்ணலான்னா, நான் என்ன சொன்னேன், 3 மோடு சொன்னேன்னா, அதையே உங்களுக்கு டைப்ஸில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு டைப் வந்து பர்ஸ்டார், இது வந்து டைப்ஸ்மா. ஓகேங்களா? அது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை என்ன மாதிரி மோடில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுங்கிறத 3 மோடாக பார்த்தோமா? ஸோ ஃபைனலாக இதோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு புக்கில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பர்ஸ்ட் ஆர் பிளாக் ட்ரான்ஸ்ஃபர், பர்ஸ்ட் ஆர் பிளாக் ட்ரான்ஸ்ஃபர் டிஎம்ஏ, இல்லை அப்படின்னா சிங்கிள் பைட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு புரியுதாமா? அந்த 3 மோடை தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன சொல்லியிருப்போம், பர்ஸ்ட் மோடுன்னு பார்த்துருப்போமா? அதுதான் இது பர்ஸ்ட் ஆர் பிளாக் ட்ரான்ஸ்ஃபர். அப்படின்னா என்ன கொடுத்துருக்கதை அப்படியே அனுப்பிச்சி விட்றது. இது வந்து என்ன அப்படின்னா எனக்கு செகண்ட் ஒன் டிரான்ஸ்பரண்ட்னு படித்தோம்ல, அது வந்து எனக்கு என்ன அப்படின்னா சிங்கிள் பைட் ட்ரான்ஸ்ஃபர். தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் ஆர். ஏன் அப்படின்னா இந்த வார்த்தைகள்லாம் இங்கே கன்ஃபியூஸ் ஆகுறதுனால டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 டைப்ஸையும் படிச்சுக்கோங்க, மோடுன்னு சொல்லி அந்த 3 மோடையும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தேர்ட் டைப் என்ன அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டு ஆர் ஹிட்டனு, டிரான்ஸ்பரண்ட் ஆர் ஹிட்டனு ஆர் சைக்கிள் ஸ்டீலிங் ஆர் டிமாண்ட் மோட், சைக்கிள் ஸ்டீலிங்கு ஆர் டிமாண்ட் மோட். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ இது எதில் வரும் அப்படின்னா எனக்கு டைப்ஸில் வந்து வரும். ஓகே, இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ கொடுத்துருக்கிறதுல வந்து டைப்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. 3 மோடு சொன்னோம். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மோடு என்ன அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட். இது வரைக்கும் நான் உனக்கு சொன்னது புரியல அப்படின்னா விட்டுரு. இந்த டிரான்ஸ்பரண்ட்டுங்கிற வேர்டே உனக்கு டிஎம்ஏல கீழே ஆப்ஷனில் கேட்கலாம். ஸோ தெரியுதோ தெரியலையோ டிரான்ஸ்பரண்ட் இருந்ததுன்னா தாராளமாக அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஓவரால் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸில் இந்த டிரான்ஸ்பரண்ட் மோடு அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது என்ன அப்படின்னா எஃபிஷியன்சி வைஸ் எனக்கு ஜாஸ்தியாகவும் இருக்குது. ஓகே, ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் எனக்கு இந்த சிபியூ வந்து என்ன அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், டிரான்ஸ்பரண்ட் மோடில் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து பிளாக்காக அமுச்சு விடும். அந்தந்த டைமில் ஒவ்வொரு ஒன்லி 1 பைட்டாக எனக்கு 1 வேர்டாக எனக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னோமா? அப்போது சிபியூ வந்து அப்போ என்ன ஆகிட்ருக்கும் அப்படின்னா சிஸ்டம் பஸ்ஸே தொந்தரவு பண்ணாமல் அது சம் பெர்ஃபார்மிங் ஆப்ரேஷனை எனக்கு பண்ணிகிட்ருக்கும். புரியுதுங்களாம்மா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? ஓகேங்களா? ஸோ அதனால் எனக்கு டிஎம்ஏ வந்து எல்லா விதத்துலையுமே எனக்கு என்ன அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் டிஎம்ஏ அப்படிங்கிறது எனக்கு எல்லா இதுலேயுமே ப்ளஸ்ஸு. அதுலேயும் பர்டிகுலராக ஹோல்டு சிக்னலை விட்டுறாதீங்க.
ஓகே. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இது ரீட் ஆப்ரேஷன் பண்ணுதா, ரைட் ஆப்ரேஷன் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ ஒரு சிஸ்டம் வந்து அஸ்யூம் பண்ணிக்கோ. நான் ஒரு சிஸ்டம் சொல்கிறாரு. அந்த சிஸ்டம் என்ன அப்படின்னா, மைக்ரோ ப்ராசஸர், மெமரி, அப்புறம் பெரிபெரல் டிவைஸு. ஓகேவா? சம் இன்புட் அவுட்புட் டிவைஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காமன் பஸ் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். ஸோ அப்போ இந்த டிஎம்ஏ பஸ்ஸுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டுமே பண்ணும். ரீடிங் ஆப்ரேஷனும் பண்ணும், ரைட்டிங் ஆப்ரேஷனும் பண்ணும். எதுக்கும் இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸருக்கு. ஓகே. அதாவது இந்த மெமரிக்கும் பெரிபெரல் டிவைஸ்க்கும் இடையில வந்து ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் பண்ணும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இப்போ ஒரு மைக்ரோ ப்ராசஸர், நான் இந்த மைக்ரோ ப்ராசஸரே விட்டுருங்க. இந்த ஹோல் இதை வந்து மைக்ரோ ப்ராசஸராக எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோயேன். அதில் மெமரியும் பெரிபெரல் டிவைஸ், அதாவது இன்புட் அவுட்புட் டிவைஸும் இருக்குது அப்படின்னா, பை காமன் பஸ் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல எனக்கு அங்கே டிஎம்ஏங்கிறது எனக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டுமே நடக்கும். ரீட் ரைட் ஆப்ரேஷன் ரெண்டுமே நடத்தும். புரியுதுங்களாம்மா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ அப்போ சிக்னல் வந்து எனது ஹோல்டு சிக்னல் மட்டும் கிடையாது. ஸோ ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் ரெண்டுமே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, புரியுதுங்களா? ஸோ 3 மோடு முடிச்சாச்சு. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக என்ன கேட்பாங்கன்னா, சைக்கிள் ஸ்டீலிங்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ சைக்கிள் ஸ்டீலிங் அப்படிங்கிறது என்னது? இட்ஸ் ஒன் ஆஃப் தி டெக்னிக். டிஎம்ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக். ஓகேங்களா? ஸோ இந்த டெக்னிக்கில் தான் என்ன பண்ணுவோம், நம்ம டேட்டாவை வந்து என்னது பிளாக்காக டிவைட் பண்ணி, அதாவது ட்ரை ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஹோல்ட் ஆப்ரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் பிளாக்காக இது பண்ணி ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் எனக்கு டேட்டாஸை வந்து ஷேர் பண்ணி விடுவாங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ எல்லா பாயிண்ட்ஸுமே ஓரளவு நம்ம கவர் பண்ணியாச்சு. அதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா, முதல்ல டிஎம்ஏனா என்னன்னு கேட்பாங்க, டிஎம்ஏ கண்ட்ரோலர்னா என்னன்னு கேட்பாங்க. தென் அதே மாதிரி 3 டைப்ஸு. ஓகேவா? 3 டைப்ஸு, 3 மோடு. ஓகே. ஸோ இதெல்லாமே கேட்பாங்க. பர்டிகுலராக அட்வான்டேஜ் கேட்பாங்க. அட்வான்டேஜ் வந்து என்னது, எனக்கு மெமரியோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேங்களா? சிபியு இன்வால்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஓவர்லோடு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஓவர்லானது இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ நான் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா டிஎம்ஏயோட அட்வான்டேஜில் வரும். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது, ஓவர்லோடை ரெடியூஸ் பண்ணுது. தென் அதே மாதிரி சிபியு வந்து இன்வால்வ் ஆகிறது இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், டெக்னிக்கல் வேர்டு நான் சொன்னேன்ல, நம்பர் ஆஃப் கிளாக் சைக்கிள். ஏன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளாக் ஃப்ரீக்வன்சி ஒன்று ஜென்ரேட் பண்ணணும். ஸோ ஜென்ரேட் பண்ண தான் அங்கே டாஸ்க் ஆனது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சிபியூவில் போய் மெமரியில் வர்றதுக்கு அப்போ எனக்கு எத்தனை ஃப்ரீக்வன்சி, இப்போ 2 ஃப்ரீக்வன்சி தேவைப்படுதுன்னா நான் டேரெக்டாக என்ன பண்ணிடுவேன், டிஎம்ஏ வச்சு டேரெக்டாக மெமரிக்கு போயிடுறேன் அப்படின்னா, அப்போ எனக்கு என்ன ஆகுது, நம்பர் ஆஃப் கிளாக் சைக்கிள் வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகுதா? ஸோ அப்போ ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபருக்கும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்குமே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்பர் ஆஃப் கிளாக் சைக்கிள் வந்து எனக்கு வந்து தேவைப்படுது, ஆனால் கம்மியாக தேவைப்படுது. டிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தேவைப்படுது, கம்மியான கிளாக் சைக்கிள் தான் தேவைப்படுது. அதுவே டிஎம்ஏ இல்லாமல் போனோன்னா சுற்றி போகிற மாதிரி. ஸோ அப்போ எனக்கு கிளாக் சைக்கிள் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமாக எனக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எனக்கு என்ன அப்படின்னா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் பார்த்தேன் அப்படின்னா, ஒரு சிங்கிள் ரெக்வஸ்ட்டுக்கு ஒன் பைட் ஆஃப் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 1 பிட் இல்லாமல் 1 பைட் ஆஃப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்புறம் 1 பைட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுது, சிஸ்டம் பஸ் வந்து என்னது மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா, சிபியூவில் வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா, எனக்கு வந்து என்னது ரெக்வஸ்ட் கொடுக்கும், முடிஞ்சிருச்சுன்னு. திருப்பி எனக்கு வேணும் அப்படின்னா, திருப்பி ஹோல்டு கொடுத்து எனக்கு என்னது என்டையர் பிளாக்கும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே எனக்கு எதில் வரும் அப்படின்னா, எனக்கு அட்வான்டேஜில் வரும். அவ்வளோதாம்மா. ஒட்டு மொத்தமாக ஓரளவு ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கேட்கறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஓகே. ஸோ எல்லா பாயிண்ட்டுமே ஓரளவு கவர் பண்ணியாச்சு. ஸோ மெயின் விஷயம் அதை இப்போ நான் சொன்னதே வந்து பல டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கேட்பாங்க. இப்போ டிஎம்ஏ அவாய்ட் யூஸிங் தி சிபியூ அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் உண்மை. அப்போ டிஎம்ஏ என்ன பண்ணிடுது, சிபியூ அவாய்ட் பண்ணிடுது. என்னோட டைரக்ட் கம்யூனிகேஷனுக்கு அதை கன்சிடரே பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி டிஎம்ஏனால எனக்கு என்ன பண்ண முடியுது, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து எனக்கு என்ன பண்ண முடியுது அப்படின்னா, மெமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. ஓகே. ஸோ இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா என்னால் 8257 டிஎம்ஏ கண்ட்ரோலர் மூலமாக தான் பண்ண முடியும். ஓகே. தென் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபரோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுறதுனால எனக்கு என்ன அப்படின்னா, டிஃபால்ட்டாகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிஎம்ஏ டிவைஸை வந்து இன்க்ளூட் பண்ணி தான் நமக்கு டிசைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஓரளவு கவர் பண்ணியாச்சுமா. வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடியது ரிமைனிங் இருக்குல்ல, 8279
அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.